தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில குளிச்சு முடிச்சோன உடனே பூஜை பண்ணணும். இந்த பூஜை பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மற்ற பூஜையெல்லாம் நீங்க பண்ணுவீங்க இல்லையா? பண்றதா இருந்தா. பண்ணலன்னா பிரச்சனை இல்ல விட்டுருங்க. இது ஒரு பூஜை தான் பண்ண போறீங்கன்னா, வேற மாரி பண்ணலாம். மற்ற பூஜைகள்லாம் பண்றீங்கன்னா, மற்ற சிவனுக்கோ, ராமனுக்கோ, கிருஷ்ணனுக்கோ என்ன பூஜைகள் பண்றீங்களோ, என்ன மந்திரம் சொல்றீங்களோ, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கடைசியா தான் இவர்ட்ட வரணும். சித்தர் வந்து இறைவனை வணங்கின பிறகு தான் என்ட்ட வரணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதில மத்த ஏதாவது பூஜைகள் பண்றவங்களா இருந்தா, பண்ணலன்னா பிரச்சனை இல்ல. ஸ்ட்ரெயிட்டா நீங்க இவருக்கே போயிடலாம். நேரடியாக கரூர் சித்தரையே வணங்கிடலாம். அது. ஒரு பூ ஒண்ணு வைக்கலாம். பொதுவா வெள்ளை பூ வைக்கிறது நல்லது. அப்புறம் ஒரு டம்ளர்ல பித்தளை டம்ளர்ல தண்ணி வைக்கணும். தண்ணி தான் முக்கியமா நிவேதிய பொருளுங்க. சித்தருக்கு தண்ணி தான் மெயினான தினம் மாற்றணும் அது தண்ணியை மாற்றிட்டு. வேறு ஏதாவது வைக்கணும்னா வாழைப்பழம், கல்கண்டு இது மாதிரி வைக்கலாம். சமைத்த உணவு வைக்கக்கூடாது. சித்தருக்கு சமைத்த உணவு வைக்கக்கூடாது. வேறு பழம், கல்கண்டு மாதிரி வைக்கலாம். இல்லை இந்த தண்ணி வைக்கிறீங்கல்ல பித்தளை இதில், பித்தளை விளக்கு தான் ஏற்றணும். இது வெள்ளி விளக்கு தான் ஏற்றலாம். ஆனால் இந்த எவர் சில்வர் விளக்கெல்லாம் இல்லாமல் பித்தளை விளக்கு ஏற்றணும். அல்லது மண் சட்டி விளக்கு ஏற்றலாம். தப்பு கிடையாது.